எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்குறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அதிகமாய் தானிக்கும்படியாய் கூட ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். இங்க நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை இந்த வசனத்துல காணப்படுகிறது. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஆமென். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து இங்க ஆக்கியோன் எழுதும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் என்று. அது என்னங்க, தேவன் அவர் குமாரன், தேவனுடைய குமாரன் அவருக்கு சோதனையா? கடந்த சிலுவை தியானத்துல பாஸ்டர் நம்ம கிட்ட சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த நாள் முதல் அவர் பாடுபட்டார் என்று. ஏதோ கடைசி 3 நாள் மட்டும் அவர் பாடுபட்டார் இல்ல, அவர் என்னைக்கு இந்த பூமியில பிறக்க வந்தாரோ அந்த நாளிலிருந்தே பாடுபட்டார் என்று சொன்னாங்க. ஆனா இதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. எபிரேயர் நிருபம் 2:18 வாசிங்க. 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால போது சிஸ்டர். அவர் என்ன பண்ணாரா? வெறும் பாடு மட்டும் படல, சோதிக்கவும் பட்டார். ஹல்லேலூயா. அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. ஹல்லேலூயா. அவர் ஏன் சோதிக்கப்பட்டார், எதற்காக அவர் சோதிக்கப்பட்டார் என்பதை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. கர்த்தர் நம்ம எந்த நோக்கத்திற்காக நடத்தி கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலுடைய முடிவு என்ன, தொடக்கம் என்ன, மைய பகுதி என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டோமே என்றால் நாம் சாதாரணமாய் வாழ மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் மையமாக வைத்திருப்போமே என்றால் நம்முடைய தொடக்கத்தை முடிவையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அப்படியாய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை நமக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வரும்போது மாடலைஸ் நம்முடைய வாழ்க்கை அப்படியாய் நம்ம என்ன பண்றது, மாற்றி அமைத்து கொள்ளும் பொழுது நம்மையும் தேவன் அவரை எப்படி நடத்தினாரோ அதே போல நம்மையும் நடத்த பிதாவானவர் அவர் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல, அவர் குமாரனை நடத்தினது போல நம்மையும் நடத்துவார். அதைத்தான் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இங்க சொல்ல அவர் தாமே அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்கும் பொழுது அவர் இந்த பிரதான ஆசாரியனை குறித்து இந்த வசனத்துல நம்ம வாசிச்சோம் 4:15. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய பலவீனங்களை 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் நீங்க இந்த பிரதான ஆசாரியருடைய காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க அவரை குறித்து வாசிக்கலாமே. எபிரேயர் நிருபம் 7:27 வாசிங்க. 7:27. அவர் பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியது இல்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க என்று பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு நாளும் தங்களுக்காக முதலாவது அவங்க என்ன பண்ணணும், பாவ நிவர்த்தி செய்யணும், பின்பு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யணும். அப்புறம் அந்த வருடத்திற்கு ஒரு முறை ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் செய்யப்பட்ட அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணணும், பாவ பரிகார நாள் என்று சொல் டே ஆஃப் அட்டானமெண்ட், அந்த நாளில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க என்றால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த இரத்தத்தை கொண்டு சென்று அங்கே வைத்து அவர்கள் அங்கு பரிகாரம் செலுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். இது ஆனால் வருடம் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சங்கிலியை போல இருந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக அவர் கிருபாதர பலி என்றைக்கு ஆனாரோ அப்பொழுதே இந்த பலி நிறுத்தப்பட்டது. ஏனென்றால் அவர் ஒரே தரம் நமக்காக அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டார், செய்து முடித்து விட்டார். இனி பலி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அவர் நமக்காக அவர் என்ன பண்றாரு, பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த ஆசாரியர்கள், இந்த உலக பிரகாரமான ஆசாரியர்கள் பரிதபிக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களையும் ஏற்றுக்கொள்ளுவார், நமக்காகவும் பரிதபிப்பார், நமக்காகவும் கிருபாதர பலி ஆவார், நமக்காகவே ஜீவனை கொடுத்தார், நமக்காகவே மீண்டும் உயிரோடு எழுந்தார், நமக்காகவே மீண்டும் வரப்போகிறார்.
அப்படிப்பட்ட எவ்வளவு ஒரு பெரிய தேவனை, சத்தியமுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் வேற யாரையுமே நீங்க நோக்கி பார்க்க மாட்டீங்க. எல்லா காரியத்திலும் நீங்க யாரை முன்வைப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே வைப்பீர்கள். அவர்தான் நமக்கு ஒரு முன் மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது அவர் 33 ஆண்டுகள் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட பீரியட் இந்த உலகத்துல. ஏனென்றால் ஏன் அவர் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அதாவது முதல் மனிதன் பாவம் செய்த பொழுது ஏதேன் தோட்டத்திலே தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்படுகிறது. அவன் வெளியே துரத்தப்படுகிறான். தேவ மகிமை இழந்தவனாய் அவன் வெளியே போய்விடுகிறான். அவனுடைய சரீரத்திலே ஒரு மரணம் வருகிறது. அவன் தேவனுடைய அந்த மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதனை இழந்து மனுஷ சாயலுக்குள் கடந்து வருவதாய் மாறி போய் விடுகிறான். அப்படி இழந்து போன அந்த தேவ சாயலை மீண்டும் அந்த மனித குலத்துக்கு கொடுக்கும்படியாகத்தான் அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாய் அனுப்பி கொடுத்தார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரத்துல 45வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்தபடியே அங்க வந்து பாத்தீங்கன்னா மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படியாகவும் வராமல் ஊழியம் செய்யவும் அவரை அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அநேகரை மீட்கும் பொருளாக அவர் மனுஷனாக கடந்து வந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி கடந்து வந்தார்? தெய்வமா கடந்து வந்தாரா, மனுஷனா கடந்து வந்தாரா? மனுஷகுமார். எப்படி நாம் இந்த பூமியில இருக்கிறோமோ அதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நம்மை போலவே அவர் வாழ்ந்தார். அதனாலதான் அந்த ஆக்கியன் சொல்லுகிறான், நம்மை போலவே எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார் என்று. சோதனை என்பது நமக்கு மாத்திரம் இல்லைங்க, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுக்கும் இருந்தது. ஆமேன். அதனால தாங்க சொல் நம்மை போல இன் ஆல், அந்த ஆங்கிலத்துல வாசி பார்த்தீங்கன்னா இன் ஆல் பாயிண்ட்ஸ் tempted as we are. நம்மை போலவே, லைக் அவர்ஸ், நம்மை போலவே அவர் பாடுபட்டார், நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார் நீங்க கொஞ்சம் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று நாம் புரிந்து கொள்ளுவோம். வேதத்தை நாம் தெளிவாய் நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டோமே என்றால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள், துன்பங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், துயரங்கள், கலக்கங்கள் இது எல்லாம் ஒன்றுமே இல்லை. தேவன் அது எல்லாவற்றையும் ஒரு செகண்ட்ல மாத்தி போட வல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்து விடுவோம். இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளில் 1% கூட நாம் படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த சிலுவை மரணத்துக்கு நேராய் கடந்து போகும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடுனா பட்ட மரத்துக்கு எவ்வளவோ என்றார். ஆமேன். இயேசு கிறிஸ்து ஒரு பச்சை மரத்தை போல அடிக்கப்பட்டார். நாமெல்லாம் பட்ட மரங்களா இருக்கிறோம். பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடுனா பட்ட மரத்துக்கு எவ்வளவு என்று சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தார். அவர் நம்முடைய இந்த பூமியில நாம் வாழ போகிற நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஒரு பரிதபிக்கிறவராய் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவோடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷனை மீட்கும் பொருளாக, அதாவது இழந்து போனதை மீண்டும் அவர் மனிதனுக்கு கொடுக்கும்படியாக, இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி இருக்கிறபடியாய் மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் உங்களையும் என்னையும் மீட்டு மீண்டும் பிதாவுடைய அந்த தேவ சாயலுக்குள்ள, தேவ மகிமைக்குள்ள, ஏதேன் தோட்டத்து உறவுக்குள்ள நம்மை கொண்டு வருவதற்காகத்தான் அவருடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு இறக்கி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துக்கு 33 ஆண்டுகள் தேவன் கொடுத்திருந்தார் என்று சொன்னேன். அதுல நீங்க இந்த 30 ஆண்டுகளுடைய காரியத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால் அதுல தான் அவர் எப்படி இருந்தார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இந்த பூமியில பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு அதெல்லாம் தெரியும் தான், அதுக்குள்ளே போக விரும்பல. மரியாள் இடத்துல பிறக்கிறார், அதாவது ஒரு கன்னிகை இடத்துல பிறக்கிறார். அவர் பிறக்கும் பொழுதிலிருந்தே சோதிக்கப்பட்டு பாடுபட்டு கொண்டேதான் இருந்தார். அவருடைய 12வது வயதுல எருசலேம் தேவாலயத்துல அவர் வந்து போதகர்கள் மத்தியில, அதாவது வேதபாரர்கள், ஸ்காலர்ஸ், அந்த ஸ்கிரைப்ஸ் மத்தியெல்லாம் உட்கார்ந்து அவர் வந்து பெரிய காரியங்களை வந்து அவர்கள் மத்தியில பேசுகிறார். அவர்களிடத்துல கொஸ்டின்லாம் கேட்கிறார். பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஒரு காரியத்தை தவிர அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு வேதம் மறைக்கிறது. ஆனால் 2 காரியத்தை, இதுவரைக்கும் தெரியாத 2 காரியத்தை நமக்கு ஆவியானவர் இன்று வெளிப்படுத்துகிறார். அதுல ஒன்றுதான் நாம் வாசித்த ஒரு காரியம். அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல அந்த நாட்களில், அந்த 30 ஆண்டுகளில் சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரோமருக்கு எழுதின நிருபத்துல கூட ஒரு காரியத்தை நீங்க வாசிக்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபத்திலையுமே அங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 3வது அதிகாரம் நினைக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்வோம்.
5வது அதிகாரம், சாரி 15வது அதிகாரம், 15வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. தமக்கே, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஹல்லேலூயா. அவர் இந்த 30 ஆண்டுகளில பாத்தீங்கன்னா அவர் தனக்கு பிரியமானபடி வாழவே இல்லைங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் எப்படி வாழ்ந்தார் என்று இந்த நாள் நாம் தியானிக்க போகிறோம். இந்த 30 ஆண்டுகளில் அவர் அநேக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். நமக்கு அது சொல்லப்படவில்லை என்றாலும் இந்த 2 வசனங்களுக்குள்ள அநேக சத்தியங்கள் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் 30 ஆண்டுகள் மரியாளோடும் யோசேப்போடும் கூட தான் இருந்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே பாத்தீங்கன்னா 2 இடத்துல தான் இருந்துச்சு. அந்த 30 ஆண்டுகள் வீடு, இன்னொன்னு அவங்க அப்பா, அதாவது யோசேப்பு வேலை செய்கிற அந்த தச்சர் கூடத்துல. இந்த 2 இடத்துல தான் அவர் தன்னுடைய நாட்கள் முழுவதையும் என்ன பண்ணினார், கழித்து கொண்டிருந்தார். அதோட மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் அவரை குறித்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சர்டிபிகேட் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க முடியும். எடுத்து வாசிங்க. 3வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் வானத்திலிருந்து எப்ப வந்துச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்து இன்னும் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கல, இன்னும் அற்புதங்கள் செய்ய ஆரம்பிக்கல, இன்னும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கல. ஆனால் அவர் இன்னும் அடுத்த 4வது அதிகாரத்துல முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அவர் ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறாரு. இந்த வசனம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து ஏன் பிதா இப்படி சர்டிபிகேட் பண்றார் என்றால், அந்த 30 ஆண்டுகளில பிதாவுடைய இருதயத்தை கவர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், அவரை இந்த பூமிக்கு அவர் இயேசு கிறிஸ்துவை பத்தினா அவர் 100% மேன், 100% காட். அதாவது 100% அவர் மனிதனாகவும் இருந்தார், 100% அவர் தேவனாகவும் இருந்தார். ஆனால் இந்த பூமியில அவருடைய தேவத்துவத்தின் காரியத்தை தன்னுடைய சொந்த காரியத்துக்கு அவர் யூஸ் பண்ணவே இல்லை. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய சொந்த காரியத்துக்கு அவருடைய தெய்வத்துவத்தின் காரியங்களை எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. அவர் நம்ம 100% நாம் எப்படி வாழ்கிறோமோ, நமக்கு தலைவலி வர மாதிரி அவருக்கு தலைவலி வந்தது, நமக்கு ஃபீவர் வர மாதிரி அவருக்கு ஃபீவர் வந்துச்சு, நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கப்படுற மாதிரி அவரும் நெருக்கப்பட்டார். எல்லா காரியத்திலும் நம்மை போல. அதனாலதான் அந்த நம்மை போல அஸ்வியாருங்கிற வார்த்தை அங்கு ஆவியானவர் ரொம்ப அழுத்தி பேசுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. எலியாவை குறித்து சொல்லும் போது அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், லைக் அவர்ஸ் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவர்கள் எல்லாம் செய்த காரியத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால், தேவனுடைய சித்தத்தின்படியாக தேவன் தங்களுடைய வாழ்க்கையில எதை விரும்புகிறாரோ, தேவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற அப்படியாகவே வாழ்ந்தார்கள். அதனால தான் அவங்களை குறித்து வேதத்துல நமக்கு முன்மாதிரியான காரியங்களை தேவன் எழுதி வைக்கிறார். இங்க சொல்ற, என் பிரியன், இவர் என்னுடைய நேசகுமாரன், beloved son, இவரை நான் எப்படி இருக்கேன், பிரியமா இருக்கிறேன் என்று எப்ப சொன்னார் தெரியுமா? இந்த 30 ஆண்டுகள் அவர் மரியாளுடைய வீட்டுல, யோசேப்புடைய அண்டர் கண்ட்ரோல், மரியாள் அண்ட் யோசேப்புடைய அந்த வீட்டுல இருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில அவர் சாட்சி பெற்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பத்தி பாத்தீங்கன்னா, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 52வது வசனத்தை வாசிக்கலாம். 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவர் தேவன் தானே, அவர் ஏன் ஞானத்துல வளரணும், ஏன் அவர் தேவ தயவுல வளரணும், மனுஷ தயவுல வளரணும், கிருபையில வளரணும்? ஆனா ஏற்கனவே சொன்ன, அவர் மனுஷனாயிருந்தார், அவருக்கு இதெல்லாம் தேவைப்பட்டது. அவர் மரியாள் இடத்துல அவர் வளரும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் ஞானத்துல வளர்ந்து கொண்டே பிள்ளைகளெல்லாம் இதை கவனிக்கணும். இங்க இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் இந்த நாளில இந்த மெசேஜை கவனிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா, ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்துட்ட இருந்த ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? சிறு பிள்ளையிலிருந்தே, அதாவது சன் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், நியாயப்பிரமாணிக சன், அதாவது மகன் என்று சொல்லுவார்கள். யூத குலத்துல ஒரு பிள்ளை பிறந்ததென்றால் அந்த பிள்ளை பிறந்து 6 மாதத்திலிருந்து அந்த குழந்தை நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளாய் வளர்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அது அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர்களுடைய கடமை என்னவென்றால், நியாய பிரமாணத்திற்கு உட்பட்ட பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்க கட்டளைகள், நியமங்கள், நியாயங்கள், சத்தியங்களின் படியாய் கூட பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்பது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னா அவர்கள் அப்படியாகத்தான் வளர்த்தார்கள். சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது 6 மாதத்திலிருந்தே காதுல அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குழந்தைக்கு 6 வயது ஆகும் பொழுது அந்த குழந்தைய ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பண்றது டாடி, அதாவது அவங்க அப்பா. அவங்க அப்பா தான் என்ன பண்ண சினகாகுக்கு, தேவாலயத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த பிள்ளைய கையை பிடிச்சு கொண்டுட்டு போகணும். அங்க பலி செலுத்துறதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கணும். இப்படியாய் கூட காரியங்களை எல்லாம் இந்த யூதர்கள் ஒரு வழக்கமாய் பழக்கமாய் வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் அதற்கு வித்திட்டவர் அல்ல. எல்லா காரியத்திலும் அப்படியாக வளர்க்கப்பட்டார். அவரை முதலாவது பார்க்கும்போது அவர் ஞானத்தில் வளர்ந்து கொண்டிருந்தார். யாருக்கு ஞானம் கொடுக்கப்படும்? கர்த்தருக்கு பயப்படுதலே, இன்னைக்கு சங்கீதம் 111 கடைசி வசனத்துல வாசிச்சோம் பாத்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வாசிச்சோம். இங்க ஏசாயா 11:3 வாசிங்களேன். ஏசாயா 11:3, ஏசாயா 3, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கு. இது யாரை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் என்றால், இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். அவர் பிதாவுடைய குமாரனாய் இருந்த போதிலும் அவர் இந்த பூமியிலே அவர் மனுஷகுமாரனாய் வாழும் பொழுது அவரும் பிதாவுக்கு பயப்படுகிறவராகத்தான் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு உகந்த வாசனையா இருந்தது. அதனால தான் தேவன் அவரை அதிகமாய் ஞானத்திலே நிரப்பிக் கொண்டிருந்தார் சிறு வயதிலிருந்தே. ஆமென். இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளர்க்கப்படுறோமா? வரேன், எல்லாமே வரேன். அடுத்து ஞானத்து 2வது எதுல வளர்க்கப்பட்டார்? 2:52, லூக்கா 2:52ல தேவ கிருபையிலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் அவர் தேவ கிருபையில அதிகமாய் வளர்ந்து கொண்டிருந்தார் 30 ஆண்டுகளில. தேவ கிருபை யாருக்கு கொடுக்க முடியும்? யாருக்கு கொடுப்பார் தேவன்? அதிகாலையில் தன்னை தேடுகிறவர்களுக்கு தேவன் என்னத்தை கொடுக்கிறாரு? கிருபையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அதிகாலமே எழுந்து ஜெபிக்கக்கூடிய வழக்கத்தை உடையவர். எப்ப? சிறு பிள்ளையிலிருந்து. ஒரு நாள் கூட அவர் பிரேயர் பண்ணாம இருந்ததே கிடையாது. அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில அதிக இருட்டோடு, மார்க் 1:35 எடுத்து வாசிச்சு பார்த்தீர்கள் என்றால், அவர் அதிகாலையில அதிக இருட்டோட எழுந்து அவர் ஜெபம் பண்ணும்படியாய் கூட கடந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கும். அது இப்பொழுது அவர் 30 வயதுக்கு அப்புறம் செய்யலைங்க. சிறு பிள்ளையிலிருந்து அவர் ஜெபிக்கிறவராய், இந்த சத்தியத்தை நேத்து தான் நான் உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது அநேக காரியத்தை ஆவியானவர் உணர்த்தி கொடுத்தார். ஆமென். சிறு பிள்ளையிலிருந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஜெபத்தை அதுவும் அதிகாலையில அதிக இருட்டோட எழுந்து ஜெபிச்சிருக்கிறாருங்க. இங்க இருக்கிற பிள்ளைகள்லாம் எத்தனை மணிக்கு ஜெபம் பண்றீங்க? என்னாச்சு ஆரோனுக்கும் சாமுக்கும்? எத்தனை மணிக்கு நம்ம ஜெபம் பண்றோம்? பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்றது இல்ல. காலையில யாரெல்லாம் அதிகாலை ஜெபம் பண்றீங்க? பெரியவங்க எல்லாம். சின்ன பிள்ளைங்களுக்கு தான், நமக்கெல்லாம் இன்னைக்கு சிஸ்டர் எடுக்கலாப்பா, ஜாலி, எல்லாருக்கும் தான். அதிகாலையில யாரெல்லாம் ஜெபம் பண்றோம்? ஆமென். இயேசு கிறிஸ்து அதிகாலையில ஜெபம் பண்ணது மாட்டார், அதிக இருட்டோட எழுந்து வந்தார். ஆமென். அதிக இருட்டோட எழுந்து வந்து ஜெபிக்கும் பொழுதுதான் அவர் தேவ கிருபையில வளர்ந்து கொண்டே இருந்தார். அது மாத்திரம் இல்ல, மனுஷ தயவிலும் அவர் என்ன பண்ணாரு? அதிகமாய் அவருடைய காரியத்தை பார்க்கும் போதெல்லாம் அவர் ஏதாவது ஒண்ணு நினைச்சாலுமே அவங்களா செஞ்சிருவாங்க. அதுதான் மனுஷ தயவு. ஆமென். அப்படிப்பட்ட தயவிலும் இயேசு கிறிஸ்து வளர்ந்து பெருகி கொண்டே இருந்தாருங்க. அதனால தான் அவருடைய காரியத்துல பிதா சொல்லுகிறாரு, இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த பூமியில நமக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஊழியம் செய்யறது, நம்ம அதை பண்றது இதை பண்றது இதெல்லாம் 2வது தான். முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள, தேவன் எப்பொழுது நம்மை சர்டிபிகேட் பண்ணுவார் என்றால், நம்முடைய குணத்தை பார்த்து தான் சர்டிபிகேட் பண்ணுவார். நாம் அவரோடு வாழுகிற அந்த வாழ்க்கையை பார்த்து தான் சர்டிபிகேட் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகளில அவரை குறித்து அந்த பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் போது அவர் எவ்வளவு, இன்னும் நம்ம மெசேஜுக்குள்ள போகல, அவ்வளோ காரியங்களை அவர் பிதாவுடைய பார்வையில பிரியமாய் செய்து கொண்டே இருந்தார்.
அதனால தான் சொல்ல முடிந்தது. அடுத்த 3.5 ஆண்டுகள் ஊழியத்துக்கு இந்த 30 ஆண்டுகள் அவரும் இந்த பூமியிலே அவர் நசுக்கப்பட வேண்டியிருந்தது, சோதிக்கப்பட வேண்டியிருந்தது. எல்லா காரியத்திலும் அவரும் கடந்து போக வேண்டி இருந்தது. ஊழியம்னா ஈஸியா ஏதோ நினைச்சிடும். 4 பாட்டு பாட தெரிஞ்சா நம்ம ஊழியம் செய்யணும்னு. நோ, தயவு செய்து அப்படி நினைச்சிடாதீங்க. மகா வல்லமை உள்ள மகா பிரபுவுக்கு சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவாதி தேவனுடைய ஸ்தானத்துல இந்த பூமியில நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நம்மிடத்துல குணப்பட வேண்டிய காரியங்கள் அதிகமாய் இருக்க வேண்டும். அதனால தான் பேதுருவை பார்த்து தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல ஆரம்பித்தார். பேதுருவே, நீ முதலாவது குணப்படு, பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து. நீ குணப்பட்டாதான் உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்த முடியும். இந்த பேதுருவுடைய நான் மெசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, பேதுரு எப்படி சோதிக்கப்பட்டார், யூதாஸ் காரியத்தை எப்படி சோதிக்கப்பட்டார், அநேக அப்படியே போய்கிட்டே இருக்கு. நான் தான் சொன்னேன், பாஸ்டர் கொடுக்குற 40 நிமிஷத்துல சொல்லவே முடியாது. ஆமென். அவ்வளோ பெரிய காரியங்களை, சத்தியங்களை இந்த வேத புத்தகம் நமக்கு உள்ளடக்கி வைத்திருக்கிறதுங்க. இயேசு கிறிஸ்து அங்க வந்து பாத்தீங்கன்னா, அவர் அதிகமாய் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். அது மாத்திரம் இல்ல, மரியாளுடைய அந்த ஒரு ஆட்டிடியூட்ஸ், அந்த ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படியே இயேசு கிட்ட பாஸ் ஆனதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 30 ஆண்டுகள்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படி ஒரு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையா இருந்தாருங்க. நம்ம பிள்ளைங்களா கீழ்ப்படுகிறாங்களா? இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்ட நான் கேட்கிறேன். நம்ம ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை பேசினாதான் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? என்னது? உனக்கு என்ன தெரியும்? அப்படியா? பேசக்கூடாது. அது இல்ல பிரதர். நம்ம வந்து முதலாவது எப்படின்னா, மரியாளும் யோசேப்பும் இயேசுவுக்கு முன்னாடி நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். அதனுடைய ரிசம்பிளன்ஸ் தான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியா வளர்வதற்கு காரணமாய் இருந்தது, காணப்படுவதற்கு. நாம் எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்து நம்ம பிள்ளைகள் வளருவார்கள். நம்ம பிள்ளைகளை மட்டும் நாம் கை நீட்டி விட முடியாது. நாம் பிள்ளைகளுக்கு முன்னாடி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். நாம ஒண்ணுமே அர்ப்பணிக்காம பிள்ளைகளை அர்ப்பணிச்சு வாழன்னு சொல்ல முடியாது. நம்ம விளைக்கரையை செலுத்தாம பிள்ளைகளை விளைக்கரையை செலுத்துன்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபுல்லா பிள்ளைகளுக்கு உலகத்தை தான் காட்டி கொடுப்போம். எப்படியாவது இந்த உலகத்துல என்ன பண்ணிடணும், என் பிள்ளை ஷைன் பண்ணிடணும். ஷைன் கரெக்ட் தானே? ஷைன் பண்ணிடணும். அப்படிதான் வந்து என்ன பண்றோம், நம்ம பிள்ளைகளை கொண்டு போறோமே ஒழிய, நாம இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறதுடைய நோக்கத்தை நாம் மறந்து விடுகிறோம். நான் உலகத்தான் அல்ல என்பதை நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் உலகத்தாரா இருந்தா இந்த சபைக்குள்ளே வந்து உட்காருவதற்கு அவசியமே இல்லை. நான் வெளியவே இருந்திருக்கலாம். சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில் நாம் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் இந்த சபைக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துகிற வழி நடத்துதலுக்கு நம்மை விட்டு கொடுக்கிற பிள்ளைகளா இருந்தால் தான் போய் சேர முடியும். இல்லை என்றால் முடியாது. யாரா இருந்தாலும் அப்படித்தான். கர்த்தர் அதற்காகத்தான் நமக்கு கிரேஸ் பீரியட்ஸை கொடுத்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கிருபையா ஏன் கொடுக்கிறார்? உலகம்லாம் அழிஞ்சிட்டு இருக்கே, தத்தளிப்புக்குள்ள இருக்கே, உங்களை என்ன ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃபுக்குள்ள ஏன் வச்சிருக்கிறாரு? நம்மள நல்லவங்க. யாரெல்லாம் நல்லவங்க? யாரெல்லாம் இங்க நல்லவங்க? ஆமென். ஹல்லேலூயா. நல்லவங்களுக்காக, நல்லவனாக்காக வைக்கலங்க. நம்ம மேல வச்ச கிருபை, இரக்கம், தயவு, அதுக்காகத்தான் நம்ம வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இன்னொரு சைட அப்பாவோட உள்ளத்தை புரிஞ்சுக்கோங்க. எனக்காக நீ இந்த பூமியில வாழ்ந்துட மாட்டியா? ஆமென். எனக்காக நீ ஏதாவது செஞ்சிட மாட்டியா அப்படின்னு ஏங்குறது தான் தகப்பனாகிய பிதாவுடைய உள்ளம். அதற்கு நேராய் நாம் சிறு பிள்ளையிலிருந்து இயேசு கிறிஸ்து அவர் உலக பிரகாரமான அதாவது வாழ்க்கையில அவர் எப்படியாக அவர் ஆயத்தமாக்கப்பட்டார் என்றால் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக்கப்பட்டார். மரியாளுடைய ரிசம்பிளன்ஸ் அவரிடத்துல காணப்பட்டதுன்னு சொன்னேன். நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 48வது வசனத்தை வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 48வது வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை எப்படி சொல்லுவாங்க? பாக்கியவதி என்பார்கள். என்ன அடிமை, என்ன தாழ்மை? நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க தேவதூதன் இறங்கி வருகிறான், மரியாள் இடத்துல பேசுகிறான். பரிசுத்தாவி உண்மையில் நிழலிட, உன்னதத்தின் பலன் உண்மையில் வரும் பொழுது உன்னிடத்தில் பிறக்கிற பிள்ளை அது பரிசுத்தமுள்ளதா இருக்கும் என்று சொல்லி, இது எப்படி ஆகும்? நான் இன்னும் கணவனை அறியலையே. தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை மரியாளே, எல்லாம் தேவனால் கூடும்.
அப்படியா அப்படின்னு சொல்லி அங்கு தேவதூதன் சொன்னதுக்கு அப்படியே அவள் ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த மீட்பின் திட்டத்தை பெற்றெடுப்பதற்கு இந்த உலகத்துல என்னை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்ததென்றால், தாழ்மையில அடிமையை கண் நோக்கி பார்த்த கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் தேவதூதன் இந்த பூமிக்கு வரும்போது ஒரு கிரீட்டிங்க கொண்டுட்டு வரான் மரியாளுக்கு. கிருபை பெற்றவளே, ஆமென், வாழ்க. பரலோகத்துல உன்னை எப்படி சொல்றாங்க தெரியுமா? நீ கிருபை பெற்றவளாமா. நீ என்ன பெற்றிருக்க? நான் சொன்னேன் இல்லையா, இயேசு கிறிஸ்து அதிகாலையில எழுந்து ஜெபிப்பாரு. யாரை பார்த்தார் தெரியுமா? மரியாள் அம்மாவை பார்த்தார். ஆமென். மரியாள் அதிகாலையில எழுந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுதுதான் அவள் அதிகமாய் கிருபையை பெற்றவளாய் காணப்பட்டாள். தாழ்மை உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் அந்த கிருபையை மரியாள் சுதந்திரித்துக் கொண்டது போல இயேசு கிறிஸ்துவும் அந்த கிருபையை சுதந்திரித்துக் கொண்டார். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் அப்படியே இந்த காரியத்தை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை, மரியாளுடைய காரியம் எப்படி அவருக்குள் வந்தது என்று பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபம், நல்லா அந்த மனுஷருங்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்க. அவர் எந்த இடத்துல தன்னுடைய தெய்வத்துவத்தை தன்னுடைய காரியத்துக்கு யூஸ் பண்ணவே இல்லை. அதனால தான் அந்த மனுஷருங்கிற காரியத்தை ஆவியானவர் அங்க ரெக்கார்ட் பண்றார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, ஹல்லேலூயா, இந்த தாழ்த்தக்கூடிய குணத்தை யார்கிட்ட இயேசு கற்றுக்கொண்டார்? மரியாள் இடத்துல. 30 ஆண்டுகள் யோசேப்புடைய வீட்டுக்குள்ள தன்னுடைய தாயை பார்த்து வளருகிறார். ஆமென். ஒரு வார்த்தை கூட இயேசு எய்த்து பேசுனதே கிடையாதுங்க. அவரை மயிர் கத்தரிக்க கொண்டு செல்லுகிற ஆட்டை போல கொண்டு செல்லும் போது அவர் வாய் திறவாமல் பேசாமல் இருந்தார் என்று ஏசாயா தீர்க்கன் எழுதுகிறான். அவர் எப்படி அந்த ஒரு காரியம் அவரால் அந்த இடத்துல வந்து டாலரேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவருடைய வளர்ப்பு அப்படியா இருந்தது. ஆமென். அதெல்லாம் ஈஸியா நம்ம படிச்சுட்டு அப்படியே கடந்து போறோம். மயிர் கத்தரிக்கிறவனை கொண்டு செல்ல அவருடைய தோலை உரிச்சாங்கங்க. ஆமென். அந்த வாரில வந்து பாத்தீங்கன்னா அந்த கொக்கியில வந்து முள்ளு, அந்த அப்படியே அப்புறம் அப்படி அடிக்கும் போது அப்படியே அந்த முதுகுல உள்ள அப்படியே முதுகை உழுது போட்டார்கள். ஆமென். முதுகை என்ன பண்ணாங்க? அப்படியே சதை பிஞ்சுகிட்டு வந்துச்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படியே சதை அப்படியே அந்த வாரோட பிஞ்சுகிட்டு வந்தது இயேசுவுக்கு. வாய் திறக்கவே இல்லை. அவர் இந்த பூமியில வாழும்போது மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மரியாள் அதன் பிறகு யோசேப்பை திருமணம் செய்து கொண்ட பிறகு 4 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் அவருக்கு கூட இருந்தாங்க. ஒரு பெரிய குடும்பமாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். இயேசு வந்து அந்த வீட்டின் நடுவில் இருக்கிறார். அவங்களுக்கு இந்த சங்கதியெல்லாம் தெரியும். அப்பா வந்து அவருக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். எவ்வளவு ஏளனமாய் பேசினார்கள் தெரியுமா தன்னுடைய சகோதரர்கள்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் வந்து சிலுவையில மரித்து அவரை வந்து அடக்கம் பண்ண வரைக்குமே அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அவரை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தன்னுடைய சொந்த குடும்பத்திலே அவர் என்ன பண்ணாரு? அது இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, தீர்க்கதரிசியானவனுக்கு தன்னுடைய சொந்த ஊர்ல என்ன கிடையாது? மதிப்பு கிடையாது. அவரை யாருமே அவருடைய இனத்தாரெல்லாம் என்ன சொன்னாங்க? மதிமயங்கி செய்யறான். என்ன காரியத்தை என்ன பண்றான்? மதிமயங்கி செய்கிறான் என்று சொல்லி சொந்த பந்தங்களும் தன்னுடைய கூட பிறக்கல தன்னுடைய சகோதரர்களும் கூட அப்படியாய் கூட அந்த ஒரு மத்தியில இயேசு எப்படி இருந்தார் தெரியுமா? அமைதியா இருந்தார். ஆனால் அதிகமாய் தன்னுடைய சகோதரர்களை நேசிக்கிறவரா இருந்தார். ஆமென். அதனால தான் இயேசு மரித்து உயிரோடு எழுந்து அவர் 40 நாளளவும் அதாவது அவர் இந்த பூமியில எல்லாருக்கும் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தாரு தெரியுமா? அதுல ஒரு நபர் யார் தெரியுமா? தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோப்புக்கும் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காட்டினார். ஆமென். அதனால தான் யாக்கோப்பு நிருபத்தை எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகோதரன் என்று சொல்லாதபடிக்கு நான் அவருடைய ஊழியக்காரன் என்று எழுதுகிறார். நான் அவருடைய சகோதரன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. என்னோட தான் வீட்டுல வளர்ந்தாரு, என்னோட தான் இருந்தாரு, என்னோட தான் சாப்பிட்டாரு. அப்ப அவருடைய அருமை எனக்கு தெரியல.
ஆனாலும் என் மேல எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? மரித்து உயிரோடு எழுந்து வந்த இயேசு எனக்கு காட்சி கொடுத்தார். அந்த யாக்கோப்புடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த யாக்கோப்புடைய மரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் மரிக்கும் பொழுது அவருடைய முழங்கால்களை மடக்க முடியலையாம். ஏனென்றால், என்றைக்கு மேல் வீட்டு அறையிலே அவர் 120 பேர் கூடியிருந்த கூட்டத்துல தன்னுடைய தாயும் இருக்கிறார்கள், தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோப்பும் இருக்கிறான். அந்த இடத்துல வந்து அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகு, அங்க தன்னுடைய அண்ணனாகிய இயேசுவுடைய ஜெப வாழ்க்கை தன்னுடைய மைண்டுக்கு வருகிறது. இயேசு அதிகமாய் ஜெபிக்கிறவராய் அவர் சிறு பிள்ளையிலிருந்தே காணப்பட்டார். அதெல்லாம் நினைத்து அவன் என்றைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டானோ அந்த நாளிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் அவன் முழங்காலை நேராய் நிமிர்த்தி நின்று ஜெபிக்கிறவனாய் மரிக்கும் பொழுது ஒட்டகத்துடைய காலு இந்த குதியில் அடியில எப்படி இருக்குமோ அதே போல ஒரு காப்பு காட்சி அந்த சிரட்டையை போல அவருடைய முழங்கால்கள் இருந்ததாம். அந்த நாட்களெல்லாம் குகைக்குள்ளதான் மரண அடக்கம் பண்ணுவார்கள். அப்படியே கொண்டு போய் பிணத்தை குகைக்குள்ள ஒரு டென்னுக்குள்ள வச்சிருவாங்க. அப்படி வைக்கும் போது, இந்த குகைக்குள்ள வைக்கும் போது இந்த முட்டியை அப்படி மடக்கி அவரை கொண்டு போய் உள்ள வைக்க முடியல. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவருடைய ஜெப வாழ்க்கை தன்னுடைய சகோதரனை பார்த்து, இயேசுவாகிய தன்னுடைய சகோதரனை பார்த்து பார்த்து இருந்த அந்த நாட்களில செய்யாதத அவர் இன்று என்றைக்கு தனக்கு காட்சி கொடுத்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரோ அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை ஒரு ஜெப வீரனாகிய யாக்கோப்பு அவருடைய பெயர். ஆமென். அப்படியாய் இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்தாருங்க. ஆமென். அவருடைய ஜெப வாழ்க்கை, தன்னுடைய தாயார் இரவெல்லாம் அவங்க ஜெபிப்பார்கள். மரியாள் அதிகாலையில் அதிக இருட்டோடு ஜெபிப்பார்கள். தேவ தூதன் சந்தித்த நேரம் சாஸ்திரி அதாவது ஸ்காலர்ஸ் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இது சத்தியத்துல இல்ல, ஆனா ஸ்காலர்ஸ் சொல்லுகிறார்கள், அதிகாலையில் அதிக இருட்டோடு மரியாள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவ தூதன் அவளுக்கு காட்சி அளித்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வித்து அதிக இருட்டோடு எழுந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வித்தை வைக்கும் போது இயேசு கிறிஸ்து வயிற்றுக்குள்ளேயே முழங்கால நின்று ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டார் நான் நினைக்கிறேன். ஆமென். பிள்ளைங்களாம் எப்படி வளர்றோம், நம்ம எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் எல்லாம். நமக்கு இப்ப உலகம் எல்லாமே நான் கையில இந்த போன் அப்படிங்கிறது ஒரு இருக்கிறதுனால நமக்கு தேவையானது எல்லாம் அதுல கிடைக்கிறது. அதனால நம்ம யாரை மதிக்க மாட்டோம்னா நம்ம பெற்றவர்களை மதிக்க மாட்டேங்கிறோம். நல்லா தெரிந்துக்கோங்க, உங்களை பெற்றெடுப்பதற்கு தகப்பன் தாயும் அது சாதாரணமா நீங்க இந்த பூமிக்கு வரல. யாருமே சாதாரணமா இந்த பூமிக்கு வரலங்க. அதற்குன்னு சில காரியங்கள் இருக்கிறது. ஆனா எவ்வளவு ஒரு அசால்ட்டா ஒரு அட்வைஸ் பண்ண நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமா? பேரண்ட்ஸ் யாருக்குமே அட்வைஸ் பண்றது கேட்க பிடிக்காது. பெரியவங்களுக்கும் அப்படிதானே? யாராவது அட்வைஸ் பண்ணா ஏத்துக்குவீங்களா? என்ன இவங்க சொல்றது நம்ம கேட்கறது, எனக்கு எல்லாமே தெரியுமே, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க சொல்லும் போதே அவங்க முகப்பாவனையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அட்வைஸ் அவங்களுக்குள்ள போல. ஆமென். எந்த மனிதன் தாழ்த்துகிறானோ அவனுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டு. ஆமென். தாழ்த்த முதல்ல படித்துக் கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு இருக்கு. அடுத்து கீழ்ப்படிதலுக்கு பாருங்க, அவர் மரண பரியந்தமும் தன்னை கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினதோடு மாத்திரமல்ல, அவர் கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். பிதாவாகிய தேவனுக்கு தன்னை கீழ்ப்படிந்தவராய் இயேசு கிறிஸ்து தன்னை காட்டினார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும் பொழுது அவர் நமக்காக அவர் அநேக காரியங்களை செய்யும்படியாய் கூட அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கணும். அவர் நமக்காக சிலுவையிலே அவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். நமக்காக அவர் முள்முடியை பெற்றுக்கொள்ளணும். நமக்காக கைகளில் ஆணிகளை ஏற்றுக்கொள்ளணும். நமக்காக விழாவிலே குத்தப்படணும். நமக்காக அவர் வாரடியை ஏற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் அவர் ஆயத்தப்படுகிறார். 30 ஆண்டுகள் அவர் எல்லாவற்றுக்கும் அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த 30 ஆண்டுகள் நிறைவேறும் பொழுது அவர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். நாசரேத்தில் இருந்த இயேசு இப்பொழுது யோர்தான் நதியை நோக்கி வருகிறார். அங்கே ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். அவன்தான் யோவான் ஸ்நானகன். அவன் வந்தது இந்த இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணதான், வேற எந்த இயேசுக்கோ இல்ல.
இந்த இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் காத்து நிற்கிறான். யார் அந்த இயேசு? அந்த மனிதனை நோக்கி இந்த இயேசு வருகிறார். ஆமென். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெற இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா? யோவானே, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கு. எனக்கு இடம் கொடுப்பா யோவான், எனக்கு இடம் கொடு. நான் தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தேவ நீதியை நிறைவேற்றினார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடினார். தேவ நீதியை நிறைவேற்றினார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த 3.5 ஆண்டுகள் ஊழிய காலத்துல தேவன் செய்த தெரியுமா, தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவர் மேல ஊற்றினார். வித்தவுட் மெஷர்மெண்ட், அளக்கவே முடியாது. அப்போஸ்தலர் 10:38 நீங்க வாசிங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் தம்முடைய ஆவியினாலே அவர் அளவில்லாமல் நிரப்பி வைத்திருந்தபடினாலே நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரை விடுதலையாக்குகிறவராகவும் அவர் வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். 3.5 ஆண்டுகள் அவர் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தார். 30 ஆண்டுகள் வீட்டுக்குள்ள இருந்தாருங்க. அடங்கி உடங்கி வீட்டுக்குள்ள இருந்தாருங்க. ஒன்னு அம்மாவோட இருப்பாரு, இல்ல அப்பாவோட இருப்பார். எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு இயேசு போகவே இல்லை. நமக்கு வாரத்துல 10 நாள், வாரத்துல எத்தனை நாளுங்க? 10 நாளா 7 நாளா? 10 நாள் கொடுத்தாலும் நமக்கு பத்தாது என்டர்டெயின் பண்ண. ஆமென். வெளியில போயிடணும். அடங்கி உட்காருங்க. முதல்ல தேவ சமூகத்துல உட்கார்ந்து வேதத்தை திறந்து இந்த நாட்களை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ வருகிற அழிவுக்கு உங்களை தேவன் விலக்கி வருகிற சோதனை காலத்துக்கு உங்களை விலக்கி காப்பார். ஆமென். அவருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. நேரங்களை விரயம் பண்ணாதீங்க. வெளியில போய் பாக்குறாங்க, எவ்வளவு நிமிஷம் நம்ம கண்ணுக்குள்ள இருக்கும் சொல்லுங்க. ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக யார் ரிலாக்ஸேஷன் பண்ண வேணாம் நான் சொல்லல, பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. எப்பவுமே அதுதான் மைண்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வேதத்தை உங்க கண்ணை இதுல வைத்து பாருங்களேன், உங்க தேவன் எழுதி கொடுத்த மகத்துவங்களை எல்லாம் காட்டுவார். ஆமென். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்வான், என் கண்களை திறந்தருளும், அப்பொழுது உடைய மகத்துவங்களை எல்லாம் நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? இயேசு கிறிஸ்து அப்படியாய் கூட வாழ்ந்தார். டைம் ஆயிடுச்சு, இன்னும் போகவே இல்லையே. 10 மணி வரைக்கும் இன்னைக்கு உண்டு, அவ்வளவுதான். ஆமென். கர்த்தர் அப்படியாய் கூட நம்மை அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இயேசுவை பார்த்து நாம் வளர வேண்டும், வாழ வேண்டும், அவருக்குள் நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு பிதா நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தனக்கே பிரியமாய் நடவாமல் அவர் தன்னை நிந்திக்கிறோடைய நிந்தை என்மேல் வந்தது என்று சொல்லும்படியாய் கூட இந்த பூமியிலே அவர் 3.5 ஆண்டு காலங்கள் நம்முடைய நிந்தையை சுமக்கிறவராய் காணப்பட்டார். ஆமென். 2 காரியம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அவர் சோதிக்கப்பட்டார் என்று. சோதிக்கப்படும் பொழுது அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? உண்மை உள்ளவராய் இருந்தார். சோதனையில உண்மையா இருந்தார். அவர் இந்த பூமியிலே வாழும்போது மரியாளுடைய வீட்டில் அவருக்குன்னு ஒரு சுய ஆசை, விருப்பம், எண்ணங்கள் எதுவுமே கிடையாது. அவர் அப்படியாகத்தான் வாழ்ந்தார். அதுக்காக நான் உங்களை அப்படிலாம் இருக்க சொல்லல. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் தேவன், ஏன்னா நம்மள பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு மோசேய தேவன் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் நீங்க அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஒரு மோசேயை பிரித்தெடுத்தார், தெரிந்தெடுத்தார். 40 ஆண்டுகள் பார்வோன் அரண்மனையில் வைக்கிறாரு, 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்துல வைக்கிறாரு, 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் அவனை கொண்டு ஒரு 30 லட்சம் ஜனங்களை நடத்தும்படியாய் கூட காரியத்தை அவன் மூலமாய் செய்கிறார். அந்த மோசேயுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் முழுக்க 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 என்றைக்கு தேவன் தன்னை பிரித்தெடுத்தாரோ அந்த நாளிலிருந்து மோசேயும் தேவனும். அது ஒரு பெரிய டாபிக். ஆமென். அதனால தான் வேதத்துல தேவனாகிய கர்த்தர் அதிகமாய் ஒரு மனிதனுடைய பெயரை கால் பண்ணியிருப்பார் என்றால் அது மோசே. ஆமென். மோசே அதிகமாய் கூப்பிட்டு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன்கிட்ட பேசுறார். நீ ஃபர்ஸ்ட் நீ கார்மேகத்துக்கு வா மோசே, கொடுமுடிக்கு வா மோசே, மேல வா மோசே, இப்பொழுது என் பக்கத்துல வந்துரும் மோசே. ஆமென். அவன்கிட்ட எல்லாம் பேசணும் மோசே. இந்த ஜனங்கள்கிட்ட இன்னைக்கு காலைல பிரதர் சொன்னாங்க, அதாவது கொடுமுடியில தேவனுடைய சத்தத்தை கேட்க ஜனங்கள் விரும்பல. மோசே, தேவன் பேச வேண்டாம், யாரு பேசட்டும், நீ போய் கேட்டுட்டு சொல்லு. அவரு பேசுறதெல்லாம் கேட்ட நடுங்குது, குரவலையெல்லாம் நடுங்குது.
என்னப்பா எங்களுக்கு இந்த சங்காத்தமே வேண்டாம், நீ போய் கேட்டுட்டு வந்து சொல்லு. இதுதான் இந்த கேட்டுட்டு வந்து சொல்லுங்கிறதா நம்ம. ஆமென். ஆனா மோசே எப்படிப்பட்டவன் தெரியுமா? மேல ஏறி போகிறாங்க. அந்த வரிசையை நீங்க பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரத்திலேருந்து யாத்திராகம புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது 16வது அதிகாரத்துல முதலாவது அவன் கார்மேகத்துக்குள்ள போறான். அடுத்தது கொடுமுடி. அடுத்ததாக அவனுக்கு ஆசை ஆசை ஆசை. ஆண்டவரே உங்க முகத்தை என்கிட்ட காட்டிருங்கப்பா, நான் பார்க்கணும். இல்ல மோசே, பின்னாடி மட்டும் நீ பாரு, முன்னாடி பார்க்கறதுக்கு இன்னொருத்தரை நான் அனுப்புறேன்ப்பா. அது வரைக்கும் கண்மலைக்குள்ள இருந்திருப்பா, என் கையில நான் உன்னை மறைச்சிடுறேன். ஆமென். அப்படியாய் கூட மோசே ஆசைப்பட்டு, நீங்க கூட வரல நான் போக மாட்டேன் ஆண்டவரே. சரி மோசே, என் சமூகத்தை உனக்கு முன்பாக அனுப்புறேன். ஆமென். மோசே, ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி பண்ணிட்டாங்கப்பா, மன்னிச்சிருங்க. சரி மோசே, உனக்காக நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே அடிச்சிடாதீங்கப்பா, ஜீவ புஸ்தகத்துல என் பேரை கிறுக்கி போடுங்க, அவங்கள விட்டுருங்க. சரி மோசே. ஏன் அவன் பேசுறதுக்கெல்லாம் சரி சரி சொன்னார் தெரியுமா? தேவன் எதையெல்லாம் விரும்பினா அதை அப்படியே செய்தவன் தான் மோசே. அதனால தான் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு தேவன் செயல்பட்டார் என்றால் அது மோசேயுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும், யோசுவாவுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அங்க சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துகிறார். ஆமென். ஏன்? அவர்கள் எல்லாம் தேவனோடு அப்படியே ஒன்றரை கலந்து விட்டார்கள். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வருவதே நமக்கு எப்படி இருக்கிறது? அன்னைக்குதான் நமக்கு மற்றதுல என்டர்டைன் பண்றதுக்கு நேரத்தை ஒதுக்கி வைப்போம். வாரத்துல ஒரு நாள் தானே லீவு, அதுலயே நாங்க சர்ச்சுக்கு வந்துட்டா என் வேலையில யாரு பாப்பா? நோ, யாரையும் நான் குற்றப்படுத்தல. தேவனுடைய இருதயத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை இப்படி இருக்காது. ஏன்? நம்முடைய வாழ்க்கை இப்படி, தேவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்காது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் 30 ஆண்டுகளில அவர் தன்னை பக்குவப்படுத்துகிறார். அவருக்கு தெரியும் தேவன் தன்னை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை. அங்க சொல்லி மரியாள் இருதயத்துல மறைக்கிறாங்க. அங்க சிமியோன் கையில குழந்தையை எடுத்து தூக்கி நிறுத்திக்கிட்டு அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும் போது மரியாள் தன்னுடைய இருதயத்தில் அதை சிந்தித்து கொண்டிருக்கிறார். ஓ, இதுக்காகத்தானா இயேசு இந்த பூமியில கொண்டு இப்படிலாம் பண்ணாரு? அதனால தான் மரியாள் இயேசுங்கிற ஒரு பிள்ளைய இந்த உலகத்துக்கு மீட்பராய் அனுப்பியிருக்கிறாரு. அவரை நான் பத்திரமா வளர்க்கணும். அவருக்கு முதலாவது நான் முன்மாதிரியா இருக்கணும். என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, என்னுடைய காரியம் அப்படியே இந்த இயேசுக்குள்ள போகணும் என்று சொல்லி மரியாளும் தன்னை முழுவதுமாய் ஊற்றி கொடுத்து வாழ்ந்ததுனால தான் இயேசு இடத்துல அந்த காரியத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆமென். 30 ஆண்டுகள் அவர் செய்த அந்த சோதனையில் அவர் எப்படி இருந்தார் என்று சொன்னேன், உண்மையா இருந்தார். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் செய்த வேலையிலும், அவங்க கார்பெண்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க நிறைய பேர் வருவாங்க, செய்யறதுக்கெல்லாம் வருவாங்க, பணம் கொடுப்பாங்க. அளவுக்கு மீறி அவர் வாங்கினதே கிடையாது. தன்னுடைய தேவைக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் அவர் வேலையை செஞ்சாராம். இது ஒருத்தவங்க எழுதுறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு ஆகணுமோ அதுக்கு வேண்டிய அளவு தான் அவங்க வேலையை பார்த்தாங்களாம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ரொம்ப எளிமையான குடும்பம். மரியாள் யோசேப்புடைய குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழை குடும்பம். எப்படி தெரியும்னா, அவங்க இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப தகன பலி செலுத்துறதுக்காக அங்க என்னது ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்க கூட அவங்கள்ட்ட காசு இல்ல. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு குடும்பம், ஏழ்மையான குடும்பம் தான் உங்க குடும்பம். அந்த குடும்பத்துல இயேசு வளர்ந்து கொண்டிருந்தாருங்க. அவர் ராஜாதி ராஜா, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள யூத ராஜ சிங்கம் இந்த பூமியில் அவர் ஏழையாய் வாழ்ந்தார். ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாக கூட அவர் தாமே தரித்திரரானார். ஆமென். அவர் வாழும்போது காட்டுப்புறா குஞ்சியை அங்க மரியாதை யோசேப்பு, இதுதான் எங்களால வாங்க முடியும், ஆடு வாங்குறதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட பணம் இல்லை. அது ஒரு பிரமாணமா ஏன் வச்சார் தெரியுமா? தேவனுக்கு தெரியும், மரியாதை போல ஆடு வாங்க முடியாம இருக்கிறவங்களுக்கு காட்டுப்புறா குஞ்சியாவது கொண்டது கொடுக்கட்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. காட்டுப்புறா குஞ்சுகளை கொண்டு அங்க தேவனுக்கு பலி செலுத்தும்படியாய் கூட வருகிறார்கள். இயேசு அவ்வளவு எளிமையிலே வாழ்ந்தார். தன்னை அவ்வளவா எளிமைப்படுத்தணும். என்ன, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கலாம்.
ஆனா நம்ம எப்போதுமே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் நமக்கு. செலவு பண்ணுகிற காரியம். ஏன்னா நான் அதை என்னுடைய கணவரிடத்துல நான் கற்றுக்கொண்டேன். நான் ரொம்ப ஆடம்பரமாய் வளர்க்கப்பட்டவள். அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஆடம்பரமாய் வளர்ந்தவள் நான். எனக்கு காசோடைய மதிப்பு தெரியாது. அப்படிதான் நான் வளர்ந்தேன். நான் காலேஜ் படிக்கும்போது அந்த சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன அப்போ அந்த ட்ரெண்டிங்கோ அந்த சாரிய கட்டுவேன் நான். காலேஜ் நான் எம்சிஏ படிக்கும்போது 3 ஆண்டுகளும் அந்த காலேஜ்ல ஒரு ரூல்ஸ் உண்டு. சாரி தான் கட்டணும். நான் கட்டாத சாரியே கிடையாது. திருச்சியில சாரதாஸ்ல ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிப்பேன். சாரி எடுக்கிறதுக்கு. பெட்டி பெட்டியா சாரி என்னட்ட இருக்கும். அவ்வளோ சாரி எடுப்பேன். அவ்வளோ துணிமணி வாங்குவேன். அவ்வளோ காரியங்கள் செய்வேன். காசோட வேல்யூ ஏன்னா எங்க அப்பா நல்லா சம்பாரிச்சார். எங்க அப்பா எங்களுக்கு நிறைய காசு கொடுப்பாரு. நல்லா ஆடம்பரமா வாழ்ந்தோம். ஆனா வாழ்ந்து கெட்ட குடும்பம் தெரியாது. எது தெரியுமா? எங்க குடும்பம் தான். வாழ்ந்து கெட்ட குடும்பம். என் கணவர் திருமணமாகி என் கணவர் வீட்டுக்கு வந்த பிறகு என் தாய் வீட்டில் இருக்கிற எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பித்து விட்டது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், அது கத்தார் வந்ததுக்கு அப்புறம் தான் இதோடைய வேல்யூலாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. என் கணவர் எனக்கு எதுவுமே நான் ஒரு காரியம் கேட்கும் போதே பயப்படுவேன். ஏன்னா அவங்க வாங்கி தர மாட்டாங்க. இப்ப ஹேர்லுக்கு இருக்கிற ஒரு இது எனக்கு கிடையாது. ஹேர்ல நினைச்சதெல்லாம் வாங்கிருவா. அப்பா தெரியும். என்னம்மா ஷவர்மாவாமா? 1 வேணுமா? 2 வேணுமா? ஆனா சரி வேண்டாம். பாஸ்டர் நல்லவங்கப்பா. சரி. அந்த மாதிரி அந்த காரியத்தை எல்லாம் அந்த ஏன் இது சொல்ல வரேன்னா, இது பொய் கிடையாது. அவங்கள சாட்சியா வச்சுட்டு தான் நான் சொல்றேன். எனக்கு கற்றுக் கொடுத்தார் எல்லாவற்றையும். ஆமென். என்ன பிரதர்? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இங்க இருக்கிற கணவன்மார்கள், மனைவிமார்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஆமென். ஒண்ணு கணவருடைய கண்ட்ரோல் இல்ல மனைவி எப்பவுமே கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது. கணவருடைய கண்ட்ரோல தான் அந்த குடும்பம் இருக்க வேண்டும். மனைவி ஒப்பீனியன் சொல்லலாம். ஆனா சஜஷன் எடுக்கக்கூடாது. ஆமென். ஆனா சில வீடுகள்ல எப்படி? கணவன் தான் மனைவி, மனைவிதான் கணவர். அந்த சிஸ்டம் இருக்கவே கூடாது. எல்லா காரியத்திலும் நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் கணவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென். அவருக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும். எனக்கு தான் தெரியும். அவரு என்ன? நோ. ஆமென். இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்திலும் அவரை குற்றம் சாட்ட முடியாதபடிக்கு அவர் வாழ்ந்து வந்தார். ஆமென். நிறைய காரியம் இருக்கு. எதை சொல்றது வைக்கிறதுனே தெரியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் அப்படியாய் கூட இயேசு இந்த 30 ஆண்டுகள் வாழ்ந்த காலத்துல அநேக காரியங்களில் அவர் பாத்தீங்கன்னா வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல ஆவியின் கனி உடையவராய் காணப்பட்டார். ஆமென். அவர் இந்த ஊழியம் செய்யும் போது ஆவியின் கனியெல்லாம் வெளிப்பட்டதுன்னு இல்லைங்க. அவர் சிறு பிள்ளை நான் சொன்ன சகோதரர்களை நேசித்தார், சகோதரிகளை நேசித்தார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் எல்லாவற்றிலும் அவர் சிறந்தோங்கி வளர்ந்தார். அதனாலதான் ஆவியை தன்னுடைய தேவனுடைய தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தை எல்லாம் தன் மீது அடக்கி கொண்டவராய் இருந்தவர் தான் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு. ஆமென். அவர் ஆவியின் கனியை உடையவராய் காணப்பட்டார். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? தயவுசெய்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எதுவா இருந்தாலும் பேரண்ட்ஸ் சொல்றதை கேளுங்க. ஏன்னா எப்போதுமே நம்முடைய தாய் தகப்பன் நம்ம கெட்டு போறதுக்காக எதையும் சொல்ல மாட்டாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காரியத்தை செய்வார்கள். அதை தேவனும் ஒரு கட்டளையா எழுதி கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்கலாம். உபாகம் எழுதின புஸ்தகம், உபாகத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகம் 5வது அதிகாரம். அதுல சொல்லப்பட்டிருக்கும். உபாகம் 5வது அதிகாரத்துல 26வது வசனம் என்று நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. உபாகம் 5:26 5:16 5:16 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் இதான் அந்த பிள்ளைங்களாம் அண்டர்லைன் பண்ணிக்கங்கப்பா. நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை இந்த கட்டளை. ஆமென். நன்றாய் இருப்பதற்கு
ஏன் இப்ப பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்றாங்கன்னா, உங்களோட எதிர்காலத்தை மனதில் வைத்தான். நமக்கு வந்து இன்னைக்கு நல்லா இருக்கணும், இன்னைக்கு ஜாலியா இருக்கணும், இன்னைக்கு என்ஜாய் பண்ணணும். ஆனா பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது. உங்களோட எதிர்காலத்தை மனதில் வைத்து தான் அவங்க பேசுவாங்க. ஒருவேளை நீங்க நல்லா இருக்கும்போது உங்களோட பேரண்ட்ஸ் உங்களோட இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை வளர்த்த அந்த சொன்ன வார்த்தைகள் உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆமென். அப்ப நீங்க சொல்லலாம், எங்க அப்பா என்ன இது சொல்லி கொடுத்தாரு, எங்க அம்மா என்ன இப்படி சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க, எங்க அப்பா எனக்கு இப்படிதான் காட்டினாரு, எங்க அம்மா இதுதாங்க உங்கள்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமென். அதுக்காகத்தான் அட்வைஸ் பண்றாங்க. யாரையும் அல்லல் தட்டுறதுக்கு, உங்களை வந்து பொழுதனைக்கு தலையில குட்டி குட்டி உட்கார வைக்கிறதுக்கு இல்ல. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் எல்லாமே இருக்கு. கையில கூகுள் இருக்கு, வேற என்னப்பா இருக்கு, ஏஐ இருக்கு, எல்லாம் இருக்கு. அடிச்சா வருது எல்லாம். ஆமென். ஏஐ என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆமென். தயவு செய்து நீங்க அந்த காலத்துக்கு திரும்ப நான் நினைக்கிறேன். ஆமென். பைபிள், அதாவது இந்த செல்போன்லாம் இல்லாத ஒரு காலம் தான். நாங்களாம் அந்த 70s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்போன்லாம் கிடையாது, ஃபோனே கிடையாது, டிவியே கிடையாது. ஒளிய மட்டும் ஏதாவது ஒரு இதில் வச்சிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை எப்படா வரும், எப்படா 7:30 மணி ஆகும் அப்படி சொல்லிட்டு ஒளிய பார்ப்போம். ஆமென். அந்த காலத்துக்கு உங்களை எல்லாம் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கு இன்னைக்கு. ஹல்லேலூயா. தகப்பன் தாயை வந்து கனம் பண்ணுங்க. அவங்க நம்ம கெட்டு போறதுக்காக நன்றாய் இருப்பதற்கு. இன்னும் வந்து எபேசியர் நிருபம் 6வது அதிகாரத்துல அங்க பவுல் சொல்ற இந்த வசனத்தை அவர் வேற மாதிரி சொல்லி, நன்மையை உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கு என்று சொல்லுகிறார். ஆமென். 6:2 வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கும், பூமியிலே உனக்கு வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். வாக்கு தத்தமுள்ள முதலாவது கற்பனை, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். ஆமென். இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்திலும் அவர் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அடங்கி இருந்து, காலம் வரும் பொழுது அவர் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய அந்த காலம் வரும்போது தான் அவர் வருகிறார். வந்து அவர் ஞானஸ்தானம் எடுத்து அதன் பிறகு இந்த 3.5 ஆண்டுகள் அவர் இரவும் பகலும் அங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே நான் உங்களோட இருந்துறேன்ப்பா, நான் வீட்டுக்கு போல. இல்லப்பா, அங்க என்ன இருக்கு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கவே இடம் இல்லை, எனக்கே படுக்க இடம் இல்லை, நீ என்னப்பா என் கூட இருக்கிறேன்னு சொல்ற, வேணான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அப்படியாய் அவர் வாழ்ந்து அந்த 3.5 ஆண்டு காலம் அவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதிலேயே தன்னுடைய போக்கஸிங்கா இருந்தார். ஆமென். அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என் போஜனமா இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்ன. அது மாத்திரம் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து யோவான் 8:30-29 நினைக்கிறேன், நான் கிறிஸ்து தேவனுக்கு பிரியமானதை எப்போது செய்கிறபடியினால அவர் என்னை தனியே இருக்க விடவே மாட்டாரு, எப்போதுமே நான் பிரியமானதா செய்றேன். ஆமென். நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம பிரியமானதை செய்யறோமா? நம்ம பெற்றவர்கள் வந்து ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஆமென். மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான். நீதிமொழிகள்ல இருக்கு அந்த வசனம். ஞானமுள்ள பிள்ளைகளை போல இருக்கிறோமா? அந்த ஞானம் வர்றதுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? அந்த கர்த்தருடைய பயத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதிகாலையில நாம் ஜெபிக்கிறோமா? அந்த ஜெபித்து நாம் கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோமா? அவருக்குள்ள நம்ம வளர்க்கப்படுறோமா? மனுஷர்கள் எல்லாருடைய கண்கள் நமக்கு தயவு கிடைக்குதா? இல்ல நம்மளை பார்த்தால ஐயா இந்த பிள்ளையா, இந்த பிள்ளையோட சேராத, நம்ம உன்னை கெடுத்துருவான்னு சொல்றாங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். எங்கே நம்ம போய் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருபை இலவசம், அவருடைய எல்லாமே இலவசம். ஆனால் அவருடைய கட்டளைகளின்படி நீங்க நடந்தீர்களே ஆனால் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னும் நல்ல ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், ரொம்ப டைம் இல்லை, மதியத்துக்கு நான் கண்டினியூ பண்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இயேசு அந்த 3.5 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்தில் அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அதுல கடைசியாக நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த காரியத்துல என்ன செய்யறார் என்றால், நீங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் எழுத வேலை வந்தது என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரத்துல அங்க எடுங்க, 23வது வசனத்தை வாசிங்க. ஆ 23ல இருந்து வாசிங்க. வாசிங்க பிரதர். அவர்களை நோக்கி
மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான கூட வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாதிருந்தால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லிட்டு வராரு. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த 3.5 ஆண்டு காலத்தில் அவர் கோதுமை மணி நிலத்திலே விழுந்து எப்படி மடிந்து அது பலனை கொடுக்கும், அதே போல அவர் வாழ்ந்தார். அதனாலதான் அவருடைய வாயிலுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படியா இருக்கு, இப்படிதான் வாழணுப்பா, அப்படி வாழ்ந்தனா எப்படி என் பிதா என்னை பார்த்து சொல்லுகிறாரோ, இவர் என்னுடைய பிரியன், இவருடைய நேசகுமாரன் சொல்கிறாரோ, அதே போல உங்களை பார்த்து ஒருவன் நான் ஊழியம் செய்தது போல நீங்களும் பிதாவுக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவார், உங்களை கனம் பண்ணுவார். எப்படி கனம் பண்ணார் தெரியுமா? அங்க 30 வயதுக்கு முன்பாக அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை பார்த்து பூரித்து போன பிதா சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன்னு. ஆனால் 3.5 ஆண்டுகள் ஊழியத்தை முடிக்கும் பொழுது பிதா என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. அதே அதிகாரத்துல கீழே 28வது வசனத்தை வாசிங்க. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஹல்லேலூயா. முதலாவது அவர் பிரியம் என்று சொன்னார். இப்பொழுது பிதா சொல்கிறார், என் குமாரனை நான் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அவர் எல்லாவற்றையும் உடைத்து சிலுவைக்கு கடந்து போவதற்கு முன்பாக அந்த பஸ்கா நாளில, நீங்க அந்த 12வது வீட்டுல போயிட்டு பொறுமையா வாசிங்க. பஸ்கா 6 நாளுக்கு முன் தொடர்வதற்கு 6 நாளைக்கு முன்னாடி அவர் சில காரியங்களா செய்யறாரு. லாசர் வீட்டுல போயிட்டு அங்க ஒரு விருந்து சாப்பிடுறாரு. அதன் பிறகு சில காரியங்களும் அரேஞ்ச் பண்றாரு. ஏன்னா இன்னும் 6 நாள் தான் இருக்கு. அடுத்து ஓசன்னா கழுதை மேல ஏறி போறாரு. எல்லாத்தையும் அப்படியே சீஷர்களுக்கு சில காரியங்களாம் சொல்லிட்டே வர்றாரு. வேலை வந்துருச்சுப்பா, நீங்க சொன்ன வேலை வந்துருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியா சொல்ற, நான் எப்படி ஒரு கோதுமை மணியை போல நிலத்திலே விழுந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை ஊற்றி கொடுத்தனோ, அதே போல நீங்க ஊற்றி கொடுத்தீர்களே, ஆனால் ஒருவன் பிதா எனக்கு ஊழியம் செய்கிறவன் பிதாவுக்கு ஊழியம் செய்கிறான் போல சொல்லி உங்களை கனப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். ஆமென். எப்படி கனப்படுத்துவார்னா, பரலோகத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் குமாரனுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்.